ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஸ்ட்ரல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மகளிர் உரிமை தொகை வந்து இன்னிலிருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே வாங்குறது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு அஃபிஷியலாக வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் tn-government.in அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். சரிங்களா? இது எல்லாமே வந்து நான் அஃபிஷியலாக தான் வந்து அப்டேட் பண்ணுறேன். லைவாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இங்கே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நகர்ப்புறத்துலேயும் சரி, ஊரக பகுதிகள்லேயும் சரி, அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்கள் வந்து நடைபெற போது இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அதை பற்றி மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து துறைகள் மற்றும் சேவைகள் அப்படின்ட்டு கொடுத்து என்னென்ன துறையில் என்னென்னலாம் சேவைகள் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே அனைத்து துறைகளையும் பார்வையிட அப்படின்ற ஆப்ஷனில் நகர்ப்புறத்தில் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஊரக பகுதியில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதில் தான் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன ஏதுன்ட்டு. இப்போ வந்து தகுதியான ஆவணங்கள் மற்றும் தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 21 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி வந்து உங்க குடும்பத்தில யாரும் கலைஞர் உரிமை தொகை வந்து வாங்கின்னு இருக்கக்கூடாது. 2,50,000த்துக்குள்ள வருமானம் வந்து இருக்கணும். 5 ஏக்கருக்குள்ள நன்செய் நிலம் வச்சுன்னு இருக்கணும். அப்படி இல்லன்னா 10 ஏக்கருக்குள்ள புன்செய் நிலம் வந்து வச்சுன்னு இருக்கணும். அப்புறம் ஈபி பில்லு பார்த்தீங்கன்னா 3,600 யூனிட்டுக்கும் கம்மியா வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏபி, மாற்றுத்திறனாளிகள், நெறைய ஓய்வூதிய அமைப்பு சாரா உழவர் பாதுகாப்பு திட்டம் அதுலலாம் வந்து பென்ஷன் வாங்கின்னு இருக்கிறீங்கல்ல, யாராச்சும் வாங்கின்னு இருப்பாங்கல்ல, அவங்கள தவிர்த்து அவங்க குடும்பத்தில யாராச்சும் தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தாலும் இத வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது. அது அவங்கலாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் தவிர வேற எந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் அப்ளை பண்ண முடியாது. அதே மாரி உங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக 4 வீலர் வந்து வச்சுன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் சர்வென்ட்டு, ஆல்ரெடி கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்கலாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னலாம் எலிஜிபிள், யார் யார் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகும், யார் யார் இதெல்லாம் ஓகே ஆகும் அப்டின்ட்டு. அதனோட லிங்க்ஸ் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இன்னும் தெளிவா பாருங்க இத பத்தி. சரிங்களா? சரிங்களா? இப்ப தேவையான ஆவணங்கள் என்னென்னலாம் அதற்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு தேவைப்படும், ஆதார் கார்டு தேவைப்படும், பேங்க் பாஸ்புக்கு தேவைப்படும், அப்புறம் மின் கட்டண ரசீது. அதாவது ஈபி பில் ரிசிப்ட் வந்து கேட்குறாங்க. சரி, ஓகேப்பா, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் எங்க போயிட்டு அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இதிலேயே போயிட்டு வெப்சைட்லயே ஓகேவா? அங்கங்க முகாம்கள் வந்து எங்க நடக்குது அப்படின்றதையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுவே வந்து ஒரு நல்ல அதுக்காக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி, அந்த முகாம்கள் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து என்னென்ன சேவைகள்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்றது, அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு உண்மையிலேயே இந்த இனிஷியேட்டிவ். இந்த முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்யவும்னு இருக்கா, ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களோட மாவட்டம் எதுவோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா மாவட்டமுமே வந்து இருக்கு. இதிலேயே கூட நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு டேட் போட்டு வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? ஓகே. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் இது போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாரி தான். ஓகேவா? எல்லாமே வந்து ஈஸி தான். தெளிவா வந்து தான் வந்து குடுத்துருக்காங்க. நான் சொன்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர்து வந்து ஜஸ்ட் அந்த பதிவு இருக்குங்கன்ட்டு கிளிக் பண்ணா, ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில தான் வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது முகாம் தேதி என்ன? தெளிவா குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்க நடக்குது அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கேம்ப் லொகேஷன். இது வந்து எந்த ஜோன்ல வருதா? இல்ல முனிசிபாலிட்டி ஒரு ஒரு முனிசிபாலிட்டிக்கு இல்ல ஒரு ஒரு பிளாக்குக்கு வந்து குடுப்பாங்க இல்லையா? அதான் வந்து குடுத்துருக்காங்க. கேம்ப் லொகேஷன் வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் அததான் வந்து தமிழ்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ்லயுமே வந்து குடுத்துருக்காங்க. தமிழ்லயுமே வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா?
இது வந்து இங்கிலீஷ்ல, இது வந்து தமிழ்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு டேட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க தாராளமா வந்து இன்னைக்கே பார்த்துட்டு, நீங்க போயிட்டு கூட முகாம்ல நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களே வந்து குடுப்பாங்க. சரிங்களா? முகாம்ல அவங்களே வந்து குடுப்பாங்க. நம்ம சேனல்லயே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுன்ட்டு நானே ஃபில் பண்ணி வந்து காமிச்சிருப்பேன். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி. அத வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். சரிங்களா? இந்த மாரி வந்து எங்கெங்க நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வேணும்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன் சரிங்களா? பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த லிங்க்குமே நான் வந்து வேணா போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எதுவுமே வந்து காசு கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து முக்கியமா வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். டெய்லி நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலைலேருந்து நவம்பர் வரலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 முகாம்கள், சிறப்பு முகாம்கள் வந்து நடக்கப் போகுது. ஓகேவா? டெய்லி ஒரு ஒரு இடத்துல வந்து நடக்கும். சரிங்களா? டேட் வந்து வாரியா வந்து போட்டுருவாங்க. சனி, ஞாயிறுலாம் லீவ் இருக்கும். மத்த டைம்ல வந்து நடக்கும். சரிங்களா? உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம் பேரு. சரிங்களா? மொத்தம் 10,000 முகாம்கள் வந்து போடப் போறதா சொல்லியிருக்காங்க. 13 துறை 43 சேவைகள். ஓகேவா? அதே மாரி 15 துறை 46 சேவைகள். இது வந்து ரூரல் ஏரியாஸ்ல. சரிங்களா? இன்னும் வந்து நெறைய டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து இருக்கு. நீங்க சும்மா அப்படியே ஃப்ரீயா எல்லாம் தமிழ்ல தானே இருக்குது. ஃப்ரீயா அப்படியே சும்மா போயிட்டு கூட நீங்க வந்து இதுல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.